ஒரு 16 பிளேட் ரொட்டாவேட்டர் போட்டு ஒரு 4 அடி கிராப்புக்குள்ள களை எடுக்கிறதுக்கு, அதுக்குள்ளேயே கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு 1.5 டன்ஸ் 1.5 டன் ட்ராலி யூசேஜுக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸு ஒரு எக்கனாமிக்காக டிராக்டர் எடுக்கணும், எக்கனாமிக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சொல்லகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகேந்திராவில் யுவராஜ் 215 15 HP கேட்டகரியில் மினி டிராக்டரில் ரொம்ப ஃபேமஸான, இப்போ எல்லா ஏரியாலையும் எந்த இடத்துல எடுத்துட்டாலும் எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மினி டிராக்டர் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மினி டிராக்டரோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாங்க. அதோட மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய செந்தூர் டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக ஒரு ஆஃபர் போட்டிருக்கிறாங்க. மகேந்திராவில் 475 DIக்கும் ஜிவோவில் 225 DI அந்த 2 மாடலுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. அந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே காம்பேக்டாக இருக்குங்க. எப்படின்னு சொல்கிறதுனா, இப்போ வந்து எல்லா ஏரியாலையும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மினி ட்ராலி யூசேஜுக்கு, ஜென்ரேட்டர் யூசேஜுக்கு, வாட்டர் பம்ப் யூசேஜுக்கு எல்லா ஏரியாலையும் யூஸ் பண்ண ஒரு மினி டிராக்டருங்க. இந்த மினி டிராக்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினோட வருது. மஹேந்திரா இன்ஜினோட பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து வந்துருந்துச்சு. மஹேந்திராவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கொடுத்த ஒரு ரொம்ப வேல்யூவான ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 15 HP கேட்டகரியில் மினி டிராக்டர் சீரீஸு. ஃப்ரண்ட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீட்டான லுக்கில் வந்துருக்கும். ரொம்பவுமே சின்ன டிராக்டர் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா. அதாவது வந்து இப்போ என்னென்னா, ஒரு மினி ஃபார்மிங் யூசேஜுக்காக ஒரு 16 பிளேட் ரொட்டாவேட்டர் போட்டு ஒரு 4 அடி கிராப்புக்குள்ள களை எடுக்கிறதுக்கு, அதுக்குள்ளேயே கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு 1.5 டன்ஸ் 1.5 டன் ட்ராலி யூசேஜுக்கு அந்த மாதிரி யூசேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் ஃபார்முக்கு ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்கிற மாதிரி ஃபார்முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் ஃபார்முக்கு சூட்டபிளான ஒரு டிராக்டருங்க. அதே மாதிரி ட்ராலி யூசேஜுக்கும் நல்லா இருக்குங்க. ரோட் ஸ்பீடு வந்து நல்ல ஸ்பீடு வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த டயர் ஆப்ஷன்லேயே 8க்கு 18ங்கிற டயர் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ரோட் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க இந்த மினி டிராக்டரில் பார்த்தீங்கன்னா. இந்த மினி டிராக்டரில் டயர் ஆப்ஷன் பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது 2 வீல் டிரைவ் டிராக்டருங்க. 2 வீல் டிரைவ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 5.7க்கு 14ங்கிற டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி டயர் ஆப்ஷன் பார்க்குறப்ப 8க்கு 18ங்கிற டயர் ஆப்ஷன் இருக்கும். இதில் பின்னாடி ரியர் டயர் பார்த்தீங்கன்னா டிராக்டர் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. சைடு கீர் ஆப்ஷனெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டரில் ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் ஆக்சிலுங்க. நல்லா ஹெவி டியூட்டி ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜின் எக்ஸஸ் எல்லாமே வச்சு பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதில் பானட் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் இருக்குங்க. பூமி புத்திரா சர்பஞ்சிலெல்லாம் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்டைலில் இருக்கும். பானட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. மாடலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை HP இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் PTHP டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதில் PTHP பார்த்தீங்கன்னா 15 HPயில் 11.4 HP PTHP வந்து வருதுங்க. அதே மாதிரி SFC வேல்யூ ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கான்செப்ட் எப்படின்னா, இப்போ டீசல் இன்ஜினெல்லாம் கிணத்து இன்ஜினெல்லாம் யூஸ் பண்ணிங்களா அதே மாதிரி சேம் கான்செப்ட்டுங்க. டீசல் இன்ஜினில் அந்த பவர் டில்லர்லாம் வரும் அதே மாதிரி சேம் கான்செப்ட். அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆக விடாது. எவ்வளோ லோடு வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓடத்தாங்க பார்க்கும். சிங்கிள் சிலிண்டர் வித் சிங்கிள் பம்போடு இருக்கும். பம்ப் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. சேம் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்து இன்ஜின் கான்செப்ட்டுங்க. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்ஜின் லைஃப் வந்து இப்போ நார்மலாக வர டிராக்டர் இன்ஜின் கூட ஒரு லெவலுக்கு மேலே ஆஃப் ஆக பார்க்கும். இது எந்த லெவல் வந்தாலும் எவ்வளோ லோடு வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லோடை வந்து தாங்கி ஓட பார்க்கும். அந்த மாதிரி இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜின்னு பார்க்குறப்ப 863 cc இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் கூல்டு இன்ஜினு. கூலண்ட் மூலமாக கூலிங் ஆகி ஓடுற மாதிரி பார்த்தீங்கன்னா 863 cc-யோட இருக்கக்கூடிய சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 43 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டார்க்கு, பேக்கப் டார்க்கு நல்ல ஒரு வேல்யூ வச்சு கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா. இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் செக்ஷன் மெயின் கிராங்க் ஷாஃப்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டைரக்ட் ஸ்பீடு, அதனால் ஹைட்ராலிக் ஃப்ளோவெல்லாம் நல்லா இருக்குங்க. பின்னாடி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஹைட்ராலிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். டிப்பிங் ட்ராலி ட்ரிப்பிங் பண்ணுறோம் அந்த மாதிரி இடத்துல கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. இதில் ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் ரேடியேட்டர், அலுமினியம் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் ஸ்க்ரீன் எல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. இன்ஜினுக்கு வென்டிலேஷனும் பக்காவாக இருக்குங்க. ஆல்டர்னேட்டர் இங்கே இருக்கும். ஹைட்ராலிக் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்ஜினியர் ஃபில்டர் இங்கே இருக்குங்க. செல்ஃப் மோட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க.
இதில் எக்ஸாஸ்ட்டு ஏர் ஃபில்டர் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு சைடில் வருங்க. எக்ஸாஸ்ட்டு நீட்டான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க வித் கார்டோட. அதோட ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் பர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸு ஒரு எக்கனாமிக்காக டிராக்டர் எடுக்கணும், எக்கனாமிக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. மெயினாக வாட்டர் பம்பு, ஜென்ரேட்டரு, இந்த மாதிரி ஹைட்ராலிக் அட்டாச்மெண்ட் இது போடுறோம். ஒரு குறைஞ்ச ஹெச்பி இருந்தால் போதும், ரொம்ப கம்மியான ஒரு 15 ஹெச்பி இருந்தால் போதும் அப்படின்னா பவர் டில்லருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். மெயினாக பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைச்சலே இருக்காது. அந்த கிணத்து இன்ஜின் யூஸ் பண்ணி எங்களுக்கு தெரியும், பழைய காலத்தில் கிணத்து இன்ஜின் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மோட்டரில் எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினை வச்சு யூஸ் பண்ணுவாங்க, டீசல் இன்ஜின். அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சேம் அதே பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ஜின்ஸில் வந்து எடுக்க முடியுங்க. இதில் உங்களுக்கு கிளச் ஹவுசிங் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பெரிய ஹவுசிங் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். அந்த ஃப்ளைவீல் வந்து இந்த மாதிரி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினுக்கு பெரிய சைஸில் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஃப்ளைவீல் வெயிட் அதிகமாக கொடுக்காதனால அந்த பவரை வந்து பேலன்ஸ் பண்ணி ஓடுங்க. நல்ல ஒரு பவர் பேலன்ஸ் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து உட்கார்றது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே இருக்காது. நல்லா பவர் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பவர் எடுக்க பார்க்குங்க. இதில் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் டீசல் வந்து போகுங்க. மேக்ஸிமம் லோடில், நார்மலான ஆவரேஜ் லோடில் ஒரு 3/4 லிட்டர் டீசல் தான் போகும். அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா டீசல் கன்சப்ஷன் இருக்குங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கும் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸை நீட்டாக கொடுத்துருப்பாங்க. கீர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே சைடில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் கீருன்னு பார்க்குறப்போ மொத்தம் 6+3ங்கிற மாதிரி கீர் பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் 3 கீர் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லோ ஹை ரிவர்ஸ்னு இருக்கும். மொத்தம் 6 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் ஆப்ஷனோட இந்த டிராக்டர் வந்து வருதுங்க. இதில் பிடிஓன்னு பார்க்குறப்போ ஒரே ஸ்பீடு தாங்க, 607ங்கிற ஒரே ஸ்பீடு வந்துட்டு வரும் பிடிஓவில் ஸ்பீடுன்னு பார்க்குறப்போ. ஆப்ரேட்டர் சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டான பொசிஷனில் வச்சு கொடுத்துருக்காங்க. கிளச்சு பிரேக் ஆப்ரேட் பண்ணுறப்போ நல்லா ஈஸியாக இருக்குது. சீட்டும் பார்த்தீங்கன்னா பின்னாடி நகர்த்தி வச்சுக்கலாங்க ஆப்ரேட்டரோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி. கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா பெடல் டைப்பில் கொடுத்துருக்காங்க, புஷ் பெடல் டைப்பில். கிளச்சு நல்லா ஈஸியாக இருக்குங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதோட இந்த மாதிரி கீர் பாஸ்லாம் ஸ்லைடிங் மெஸ் கீர் பாஸ் கொடுத்துருப்பாங்க. கீரை போட்டு நீங்கள் காலை எடுத்த உடனே சட்டனாக பவர் இருக்கும். ஸ்லைடிங் மெஸ் வித் புல் கீரோட கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. கிளச்சிலேருந்து காலை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே சடனாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. நல்லா புல்லிங் பவர் இருக்கும், நல்லா புல்லிங் ஃபோர்ஸு. பிரேக்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் இம்மர்ஸ் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக் யூனிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இருக்கும். அதாங்க பிரேக் யூனிட்டு. பிரேக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் பிரேக் வச்சு நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. கன்சோல் பார்த்தீங்கன்னா இந்த ஜிவா 365ல் வர மாதிரி இருக்கும் கன்சோலு. வியூவும் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸ்டேரிங் வீலு கிளாசிக் டிசைனில் கொடுத்துருப்பாங்க மஹேந்திரா. ஹேண்ட் த்ராட்டில் பாருங்கள் இங்கே கன்சோலுக்கு பக்கத்தில் இருக்கும். மிரரும் வச்சு கொடுத்துட்றாங்க சைடில். லைட்டிங் கண்ட்ரோல் இருக்கும். ஹசார்டு சுவிட்சு, கீ போடுற போர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. இந்த மாதிரி வச்சு பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபியூஸ் கேரியர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க, மெயின் ஃபியூஸ் கேரியர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 750 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டியோட மஹேந்திரா ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 780 கிலோ அந்த மாதிரி வச்சு ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்பிக்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லிஃப்டிங் கெப்பாசிட்டியோடு இருக்கிற மாதிரி ஹைட்ராலிக்ஸ் வந்து வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட யூஸ் பண்ணிக்கிறாங்க. டிஆர்சி வால்வோட வருங்க மஹேந்திரா. இது வந்து டிஆர்சி வால்வ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிஆர்சி வால்வோட இருக்குது, பக்காவாக இருக்குது. ஹைட்ராலிக் யூனிட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு சின்ன டிராக்டருக்கே பார்த்தீங்கன்னா பக்காவான ஹைட்ராலிக் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் சென்சிங்குமே 2 ஹோல்ஸ் இருக்குங்க. 780 கிலோங்க லிஃப்டிங் கெப்பாசிட்டி. கேட்டகரி 1 நல்லா பக்காவாக வச்சு கொடுத்துருக்குறாங்க ஹைட்ராலிக் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஆக்சில் பார்த்தீங்கன்னா இதில் புல் கீர் ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த புல் கீர் ரிடக்ஷன் யூனிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்போர்டாக இருக்கும். இதுக்கு பேர் இன்போர்ட் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிலுமே நல்லா ஷீல்டே ஹெவி டியூட்டியாக இருக்குதுங்க. மினி கேஜுவல் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து செட் ஆகுங்க, பக்காவாக இருக்கும். ஸ்டே செயின் எல்லாமே வச்சு பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இதில் சீட்டும் பாருங்கள், பின்னாடி வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது. ஆப்ரேட்டரோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. பின்னாடி ரியர் ஒர்க்கிங் லேம்ப் இருக்குங்க, ஹாலஜன் லேம்ப்பு, டெயில் லேம்ப்பு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க.
இப்போ மினி டிராக்டர்னு எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா பேசிக்காக சைட்லலாம் உட்கார முடியாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஆள் உட்காந்துக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா கீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்கிட்ட வரதுனால இங்கே சைடில் ஆள் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். இதில் நீங்கள் வேணுன்னா கூட டாப் உட்கார வைக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இதில் கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா 2023 புத்தாண்டு மற்றும் பொங்கலுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து விட்டுருக்குறாங்க. மெயினாக பொங்கலுக்காக புதுசாக ஒரு மாடல் வந்துருக்கு. மகேந்திராவில் 475 MS XP ப்ளஸ்ங்கிற மாடல் 42 ஹெச்பி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாடல் ப்ளஸ் கல்டிவேட்டரோட பார்த்தீங்கன்னா 6.66 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபருக்காக டிராக்டர் வந்து கிடைக்கும். அதாவது டிராக்டர் ப்ளஸ் கல்டிவேட்டரோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். அதோட மகேந்திராவில் ஜிவோ 225 அந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் ப்ளஸ் டிராக்டரோட பார்த்தீங்கன்னா 5.55 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 wheel drive மினி டிராக்டர் ப்ளஸ் ரோட்டரியோட பார்த்தீங்கன்னா அந்த 5.55 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பொங்கலுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த யுவோ டெக் ப்ளஸ்க்காக பார்த்தீங்கன்னா குறைந்த முன்பணம் ப்ளஸ் ரொட்டாவேட்டருக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக அந்த ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்குது. அந்த ஆஃபரும் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் பொங்கலுக்காக, அதாவது இந்த பொங்கல் பீரியட் முடிகிற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து இருக்குங்க. இந்த மினி டிராக்டர் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு சடனாக டார்க் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மினி கிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 3.25 லட்சம் அந்த அளவுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து கரெக்டாக தெரியணும்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்பை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக தெரியும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மகேந்திராவில் இந்த மாதிரி மினி டிராக்டரோ இல்லை மினி டிராக்டரில் ஜிவோ சீரிஸோ இந்த மாதிரி யுவராஜ் சீரிஸோ யூஸ் பண்ணியிருந்தால் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள்.